வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நாத்தனார். கதைக்குள்ள போலாமா? கோதாவரி, சொன்னா கேளு. எல்லாரும் நம்ம வீட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அவங்கள உள்ள கூப்பிடு. மற்ற விஷயத்தை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று ராகவன் வாசலில் நின்று தவித்து கொண்டிருக்க, கோதாவரி சோஃபாவில் அமர்ந்து கொண்டு ஆவேசமாக அவரை பார்த்து கொண்டிருந்தாள். வாசலில் மாலையும் கழுத்துமாக பாபுவும் மாலினியும் நின்று கொண்டிருந்தனர். மாலினியின் முகம் வெளியேறியிருந்தது. திருமண வாழ்க்கையில் தான் எடுத்து வைக்கும் முதலடியே தனக்கு இவ்வளவு பெரிய பேரடியாக இருக்கும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. பாபு அவள் கைகளை பற்றி கொண்டு உள்ளே தனது தாயை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான். என்னம்மா, சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, சீக்கிரமா எழுந்து வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடு. என்ன இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக. மருமக அப்படியே 5-3 அடுக்கா கொண்டு வந்து நிக்கிறா பாருங்க. அந்த கழுதைக்கு நாரத்தி எடுத்து வரவேற்கணுமா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த சிறுக்கியதான் கட்டுவேன்னு உங்க பையன் ஒத்த கால நின்னு அவளை கூட்டிட்டு வந்திருக்கா இல்ல? அதுக்கு நீங்களும் ஜால்ரா அடிக்கிறீங்கல்ல? அப்ப நீங்களே அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து கூப்பிட்டுக்கோங்க. நான் கூப்பிட மாட்டேன் என்று திரும்பி கொண்டாள். சரி, உன்னை திருத்த முடியாது என்று மனதிற்குள் முனறிக்கொண்டே ராகவன் வெளியே சென்று தனது மகன் பாபுவை உற்று பார்த்தார். அப்பா, நான் என்றவன் தயங்க, இருக்கட்டும்பா, முதல்ல உள்ள வா, அப்புறம் பேசிக்கலாம். அம்மாடி, நீயும் வாமா, வலது கால் எடுத்து வச்சு வா என்று மாலினியை பார்த்து கூறிவிட்டு அமைதியாக உள்ளே சென்றார். மாலினி மிரட்சியுடன் பாபுவை பார்த்துக்கலாம் வா என்று அவளுக்கு தைரியம் அளித்து உள்ளே அழைத்து சென்றான் பாபு. அவர்களை பார்த்த கோதாவரியின் முகம் சிவந்தது. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, நீங்களும் வாங்க என்று பாபு அழைக்க, பட்டனை எழுந்து கொண்ட கோதாவரி அவனை பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள். மாலினி அதிர்ந்து போக பாபு அமைதியாக நின்றான். ஏய் கோதாவரி, என்ன இது? தோளுக்கு மேல வளர்ந்த பையன என்று பதறிக்கொண்டு ஓடி வந்தார் ராகவன். தோளுக்கு மேல வளர்ந்துட்டா அவன் என்னை விட பெரியவன் ஆகிடுவானா? அம்மா, நான் என்னைக்கும் உங்க பையன்தான். நீங்க என்ன அடிக்கலாம் கொல்லலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நான் சொல்றத முதல்ல கேளுங்க. என் மேல நியாயம் இல்லைன்னா நீங்க என்ன கொன்னு போட்டாலும் நான் சந்தோஷமா அதை ஏத்துப்பேன். போதுண்டா, சினிமா டயலாக்லாம் இங்க விடாத. நான் அவளை கட்டக்கூடாதுன்னு எவ்வளவு தூரம் சொல்லி இருப்பேன். பிடிவாதமா அவளைதான் கட்டுவேன்னு கட்டிட்டு வந்து என் எதிர்க்கவே நிக்கிற இல்ல நீ? அம்மா, பாவம்மா அந்த பொண்ணு. அவளை பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு அவள் மனசுல ஆசையை வளர்த்துட்டு அப்புறம் பணத்துக்காக அவளை வேண்டான்னு சொன்னா என்ன நியாயம்? அவகிட்ட என்ன குறை இருக்கு? அவளை உங்களுக்கும் தானே பிடிச்சிருந்தது. ஆமாண்டா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவ அப்பா ஒரு ஓட்டாண்டியா இருக்கானே, அவகிட்ட என்ன குறைன்னு கேட்டியே? பணம் தாண்டா குறை என்று கோதாவரி கத்த மாலினியின் முகம் வாடியது. கோதாவரி, என்ன இது? அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, வேலைக்கு போறா. அவளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்க அவங்க அப்பா எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு. அதுக்கே அவருக்கு சரியா இருந்திருக்கும். இப்ப அந்த பொண்ணு சம்பாதிக்கிற நேரத்துல கல்யாண வயசு வந்துடுச்சு. இப்ப அவர் அவளை கட்டி கொடுக்க திரும்ப பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுல நாம இஷ்டத்துக்கு அடிக்கிட்டு போனா அவர் எப்படி சமாளிப்பாரு சொல்லு? நாமளும் ஒரு பொண்ணை பெத்தவங்க தானே. அவளை வளர்த்து படிக்க வச்சு கட்டி கொடுத்து தானே இருக்கோம். அதுதான் நீங்களே சொல்றீங்களே, நாமளும் பொண்ணை பெத்து வளர்த்து படிக்க வச்சு கட்டி கொடுத்தோன்னு. நாம மட்டும் என்ன அவங்க கேட்டதை செய்யலையா? இத்தனைக்கும் அது பெரிய இடம். மாப்பிள்ள வக்கீலா இருக்காரு. நம்ம பையன் இப்பதான் சம்பாதிக்கிறான். அப்படியும் நம்ம செய்யல. சரிம்மா, அதுக்கேத்த வருமானம் நம்ம கிட்ட இருந்தது. சொந்த வீடு வாசல்னு இருக்கு, நிலம் பொலன்னு நம்ம வசதியா இருக்கிறோம். நீயும் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற. அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுல அவங்க அம்மா நம்மள எதுவுமே கேட்கல. அதுக்காக நாம என்ன எதுவும் செய்யாமலா இருந்தோம்? எல்லாம் தானே செஞ்சோம். அது வேற விஷயம் கோதாவரி. நாமளாம் ஆசைப்பட்டு நம்ம பொண்ணுக்கு செஞ்சோம். ஆனா போதுங்க, வேலை வளன்னு ஏதாவது பேசாதீங்க. எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல என்று கோதாவரி தீர்க்கமாக கூறினாள். அத்தை, நீங்க என் மேல இவ்வளவு வெறுப்பா இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இவர் எங்க அப்பா கிட்ட என்று மாலினி ஏதோ கூறுவதற்குள், ஏய் போது நிறுத்து. உன் அழகுல மயங்கி புத்தி கெட்டு போய் கிடந்த என் பையன்தான் உங்க அப்பா கிட்ட உன்னை கட்டிக்க கேட்டா உங்க அப்பனா இதுதான் சாக்குன்னு உன்னை கட்டி கொடுத்துடுவானா? அவனுக்கு வெக்கம் மானம் ரோஷம் எதுவும் இல்லையா? அம்மா போதுமா, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க.
பாவம், அவங்க அப்பா உங்க சம்மதம் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்னு எவ்வளவு பிடிவாதமா தான் இருந்தாரு. ஆனா நான் தான் ஒத்த கால்ல நின்னு அவங்க அப்பாவை சம்மதிக்க வச்சேன். ஏன் என்ன அசிங்கப்படுத்தணும் தானே? அம்மா, அப்படி இல்லம்மா. நம்ம கல்யாணத்தை நிறுத்தினதும் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு. அந்த நேரம் நான் மட்டும் இவளை கட்டிக்கலன்னா அவங்க அப்பா போய் சேர்ந்திருப்பானா? போட்டுமே, இல்லாதவன் போனா என்ன, இருந்தா என்ன? அம்மா என்று பாபு கோபத்தில் கத்த, கோதாவரி, என்ன இது? வீட்டுக்கு வந்த மருமகளை நிறுத்தி வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? அம்மாடி, நீ உள்ள போமா. கொஞ்சம் இரு. அதோ பாரு, அங்க சாமி ரூம்ல போய் விளக்கு ஏத்தி கும்பிட்டுக்கோ. பாபு, அவளை கூட்டிட்டு உள்ள போடா என்றார் ராகவன். பாபு மாலினியை உள்ளே அழைத்து செல்ல சாமி அறையில் இருந்த குத்து விளக்கை ஏற்றிய மாலினி கீழே விழுந்து வணங்கி எழுந்தாள். அன்று இரவு ஏதோ யோசனையோடு கட்டிலில் அமர்ந்திருந்த மாலினியின் அருகில் வந்து அமர்ந்தான் பாபு. என்னடா, வந்த முதல் நாளே இப்படி இருக்கேன்னு பயந்துட்டியா என்று அவள் கைகள் எடுத்து தன் கைகளில் பின்னி கொண்டான். இல்லிங்க என்று அவள் உதடுகள் கூறினாலும் அவள் கண்களில் பயத்தை பார்த்த பாபுவிற்கு அவள் பேரில் பரிதாபம் ஏற்பட்டது. மாலினி, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்க. எங்க அம்மா ஒரு பிடிவாதக்காரங்க. வீம்புக்கு தான் அப்படி பண்றாங்களே தவிர உண்மையா அவங்களுக்கு உன்னை பிடிச்சுதான் இருக்கு. என்ன, கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவங்க. அதுக்காக தான் இப்படி நடந்துக்கிறாங்க. நான் இப்ப கூட உன்னை தனியா கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா ஊர்ல எல்லாரும் அம்மா அப்பா பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு தனியா போயிட்டான்னு பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியாது உள்ள என்ன நடக்குது என்ன ஏதுன்னு. அவங்க இஷ்டத்துக்கு கண்ணு காது மூக்குன்னு வச்சு பேசுவாங்க. இதனால உனக்கு தான் கெட்ட பேரு. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அப்புறம் வேணா. இல்லைங்க, நான் அம்மா கிட்ட வளராத பொண்ணு. அப்பாதான் எனக்கு எல்லாமே. தாயோட பாசம், அவங்க அன்பு எப்படிலாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல எனக்கு வர்ற மாமியார நான் அம்மா போல பாத்துக்கணும், அவங்க என்ன பொண்ணு போல அரவணைக்கணும், எனக்குன்னு நிறைய சொந்தங்க வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் நீங்க பொண்ணு பக்கம் வந்தப்ப கூட உங்க குடும்பத்தை பார்த்து நான் ரொம்ப விரும்பினேன். உங்க அம்மா அப்பா எல்லாம் என்கிட்ட ரொம்ப பாசமா தானே பேசுறாங்க. அப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என் நீண்ட கால கனவு சீக்கிரமா பழிக்க போகுதுன்னு நான் ஆசையா இருந்தேன். ஆனா உங்க அம்மா. ஏய் செல்லம், பேசாம இரு. எல்லாம் போக போக சரியாகிடும். உன் நல்ல குணத்தை பார்த்து எங்க அம்மா கூடிய சீக்கிரம் மாறிடுவாங்க. எங்க அம்மா அப்படி மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆளு மனசு வச்சாதான் முடியும் என்று பெருமூச்சு விட்டான். யாருங்க அது? எங்க அக்கா லலிதா தான். அப்படியா? அண்ணி சொன்ன அம்மா கேட்பாங்களா? அவங்களுக்கு என்ன பிடிக்குமா? உன்னை பொண்ணு பார்த்துட்டு வந்து புகழ்ந்து தள்ளி எங்க அம்மா உசி பெத்தினதே எங்க அக்கா தான். அப்படியா? அப்ப ஏன் அவங்க நம்ம நிச்சயதார்த்தம் அன்னைக்கு வரல? எங்க அக்காவோட நாத்தனாரு அமெரிக்கால இருக்காங்க. அவங்களுக்கு அப்ப ஏதோ ரொம்ப முடியலன்னு எங்க அக்காவும் மாமாவும் அங்க போயிருந்தாங்க. அதனால தான் நானும் எங்க அக்கா கிட்ட பேச முடியல. அதனால தான் அவங்களும் வரல. அதுக்குள்ள இங்க என்னென்னவோ ஆயிடுச்சு. ஒருவேளை அவ இங்க இருந்திருந்தா இந்நேரம் நம்ம கல்யாணம் ஊரறிய நல்லபடியா நடந்திருக்கலாம். சரிங்க, அப்படின்னா அவங்களை இப்ப வர சொல்லி. நாம எதுவும் சொல்ல வேண்டாம். இந்நேரம் எங்க அம்மாவே அவகிட்ட எல்லாம் புலம்பி இருப்பாங்க. அவ அமெரிக்கால இருந்து வந்ததும் உடனே கிளம்பி வந்துடுவா. பார்க்கலாம், நானும் அவகிட்ட பேசுறேன் என்றான். கடவுளே, அன்னைக்காவது என்னை பிடிச்சிடணும். அவங்க அத்தை மனசை மாத்தி எல்லாரும் நிம்மதியா இருக்கிற மாதிரி செஞ்சுட்டா காலம் பூரா நான் அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன் என்றாள் மாலினி. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் மாலினி என்று அவளை அணைத்து கொண்டான் பாபு. அன்றிலிருந்து மாலினி கோதாவரிக்கு ஒரு வேளையும் வைக்காமல் தானே எல்லாம் இழுத்து போட்டு கொண்டு செய்தாலும், அவளுக்கு விழுந்து விழுந்து பணிவிடை செய்தாலும் கோதாவரி அவளை கண்டாலே பாம்பை போல் சீறிக்கொண்டிருந்தாள். அவள் ஆசையாக அவளிடம் பேசிச் சென்றாலும் அவளை எரிந்து விழுந்து கொண்டிருந்தாள். இதனால் மாலினி மிகவும் வாடி போனாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராகவனுக்கு மாலினியின் மீது பரிதாபம் ஏற்பட்டது. கோதாவரி மாலினியை எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் அவளை தரைக்குறைவாக பேசினாலும் மாலினி அதை ஒன்றும் பெரிதுபடுத்தாமல் தன் கடமைகளை செய்து கொண்டிருந்தாள். வேலைக்கும் சென்று கொண்டு வீட்டிலும் அனைத்தும் செய்து கொண்டிருந்தாள். அன்று காலை தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்து சோஃபாவில் அமர்ந்திருந்த கோதாவரிக்கு மாலினி காப்பி கொண்டு வந்து அவசரமாக கொடுக்க அதை வாங்கி அவள் முகத்தில் வீசி எறிந்தாள் கோதாவரி. கொதிக்கும் காப்பி சூடாக முகத்தில் படவே அலறி கொண்டு உள்ளே ஓடினாள் மாலினி. ஏய் கோதாவரி,
என்ன இது? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? பாவம் அந்த பொண்ணு ஒரு வாய் சித்த பூச்சின்றதுக்காக உன் அட்டகாசம் எல்லையே மீறிட்டு தான் இருக்கு. இப்ப எதுக்கு அவ மேல காப்பிய கொட்டின? இந்நேரம் உன் பையன் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க என்று பதறிக்கொண்டு அங்கு ஓடி வந்தார் ராகவன். என்ன பண்ணுவான்? அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. எனக்கு வரப்போற மருமக எப்படிலாம் இருக்கணும், எவ்வளவு நகை போட்டு வரணும், எவ்வளவு சீதனம் கொண்டு வரணும்னு என்னெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் மண்ணாவாரி கொட்டிட்டு வந்து இப்ப எனக்கு காப்பி கொடுக்கறா. காப்பி போதும். அதையே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவ? இந்த கழுதை வீட்டை விட்டு போற வரைக்கும். போயிட்டா அப்புறம் என் பையனுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். பண்ணுவேன். இது என்ன பழைய காலம்னு நினைச்சியா உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட? போதுங்க. ஊர்ல உலகத்துல நடக்காதத நான் பேசுறேன். எந்த காலமா இருந்தா என்ன? பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை வாங்குறது இல்லையா? இல்ல அவங்கதான் செய்யாம இல்லையா? என்னவோ நான் மட்டும்தான் அப்படி நடந்துக்கிறா போல பேசுறீங்க. கோதாவரி, இப்பெல்லாம் சட்டம் என்று அவர் கூறுவதற்குள் கோதாவரியின் செல்போன் ஒலித்தது. அதில் தனது மகள் லலிதா பேச கோதாவரியின் முகம் பொலிந்தது. போனை வைத்துவிட்டு தனது கணவனை பார்த்த கோதாவரி, என்னங்க அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு வராலாம். நேத்துதான் அமெரிக்கால இருந்து வந்தாங்களாம். இந்த பையன் பண்ண கூத்த கேள்விப்பட்டதும் நேரா கிளம்பி இங்கதான் வந்துட்டு இருக்கா. வரட்டும், அவளை வச்சுதான் இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று எழுந்து சென்றாள் கோதாவரி. முகத்தை துடைத்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்த தனது மருமகளை பார்த்த ராகவன், என்னம்மா என்னாச்சு? முகத்துல ஏதாவது காயம் பட்டுச்சா? ஆஸ்பத்திரிக்கு போலாமா என்று பதறினார். மாமா, அதெல்லாம் ஒன்னே இல்ல. இல்லம்மா, பாரு முகமெல்லாம் செவந்திருக்கு. நீ இப்ப ஆபீஸுக்கு வேற போகணும். இப்படி எப்படிமா போவ? வா, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம். இல்ல மாமா, ஒன்னாகாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்று மெலிதாக சிரித்தாள் மாலினி. அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த ராகவன், அம்மாடி, இந்த பையன் இப்படி சொல்லாம கொள்ளாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னதும் நானே கொஞ்சம் அவன் பேர்ல மனசு சங்கடப்பட்டேன். ஆனா உன்னை போல ஒரு பொண்ணை அவன் மிஸ் பண்ணி இருந்தா அவனுக்கு அவங்க அம்மா அவளை போல ஒரு பணப்பையை தான் கட்டி வச்சிருப்பா. அவனுக்கு ஆண்டவன் நல்ல தள்ள எழுதியிருக்காரு. அதுதான் நீ வந்திருக்க என்றார். மாமா, அத்தை ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? எல்லா மனுஷங்க கிட்டேயும் ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும். ஏதோ ஒன்ன ரொம்ப நேசிப்பாங்க. அத்தை பணத்தை நேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். தன்னோட பையனுக்கு எப்படி இல்லாமோ கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், தனக்கு மருமகளா வரப்போறவ ஒரு பெரிய பணக்கார குடும்பமா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நான் தான் அதுக்கு கொஞ்சமா சம்பந்தம் இல்லாம, அம்மாடி, பணம் என்னம்மா பணம்? அதை விட உயர்ந்த குணம் உன்கிட்ட இருக்கு. நீ மட்டும் என்ன இப்ப சம்பாதிக்கலையா? இருந்தாலும் அம்மாடி, அவ உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் நீ அவளுக்கு பறிஞ்சு பேசுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி, அது போகட்டும். இன்னைக்கு உன் நாத்தனார்காரி வராளாம். அவ வந்தா இவன் மனச கொஞ்சம் மாத்தலான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ராட்சசி அவகிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காளோன்னு தெரியல. ஏன் மாமா? அண்ணி அவ நல்லவதாம்மா, எங்க பொண்ணா இருந்த வரைக்கும். ஆனா இப்ப அவ உன் நாத்தனார் இல்ல. அதுதான் அந்த போஸ்டிங் அவளை எந்த அளவு மாத்திடுன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. இந்த அழகுல உங்க அத்தைக்காரி போதனை வேற. பாப்போம் என்று உள்ளே சென்றார் ராகவன். மாலினியின் முகத்தில் பயத்தின் சாயல் தெரிந்தது. அன்று மதியம் வாசலில் கார் வந்து நிற்க அவசரமாக எழுந்து வாசலுக்கு ஓடினாள் கோதாவரி. தனது மகள் லலிதாவை பார்த்து அவளை கட்டி அணைத்தாள். அம்மாடி, வாடா, வா வா, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். இந்த வீட்டுல எனக்குன்னு யாரும் இல்ல. நான் எது பண்ணாலும் எல்லாத்தையும் விரோதமாவே பாக்குறாங்க என்று கண்ணீர் சிந்தினாள். அம்மா, என்னம்மா? அதுதான் நான் வந்துட்டேன் இல்ல, நான் பாத்துக்கிறேன் என்றாள் லலிதா. அந்த தைரியம் தான் எனக்கு. நீ ஒருத்தி தான் என் மனசை புரிஞ்சுக்கிட்டவ. ஆமா, மாப்பிள்ள வரலையா? இல்லம்மா, அவருக்கு முக்கியமான கேஸ் ஒண்ணு வந்துடுச்சு. அதுதான் அவரால் வர முடியல. ஓ அப்படியா? சரி, உள்ள வா என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். வாமா, எப்படி இருக்க? மாப்பிள்ள வரல என்று அவளை அழைத்து கொண்டு ரூமில் இருந்து வெளியே வந்தார் ராகவன். இல்லப்பா, அவருக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சு. ஆமா, பாபு எங்க? வேலைக்கு போயிருக்கானா? இல்லம்மா, திருச்சி வரைக்கும் போயிருக்கான். என்னப்பா திடீர்னு? ஆபீஸ் வேலையா போயிருக்காமா? ஓ அப்படியா? ஆமா, உன் மருமக எங்கம்மா என்று சுற்றி பார்த்தாள். அவ எங்க இங்க இருக்கா? வேலைக்கு போயிருக்கா. ஓ அப்படியா?
அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விடலையா அவ? அப்ப வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அது என்று கோதாவரி கூறுவதற்குள், அவதாம்மா எல்லாம் பாத்துக்கிறா, வேலைக்கும் போயிட்டு வீட்லயும் எல்லாம் அந்த குழந்தை தான் செய்யறா என்றார் ராகவன். ஆமா, அப்படியே பெரிய கலெக்டர் வேலை பாருங்க. கோதாவரி என்று ராகவன் சீர, அப்பா என்னப்பா, அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க சரியா தானே சொல்றாங்க. வீட்டு வேலைலாம் பொண்ணுங்களுக்கு என்ன பெரிய விஷயமா? வேலைக்கு போனா வீட்டுல வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? எத்தனை பொம்பளைங்க வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு ஆபீஸுக்கும் போறாங்க. என்னம்மா நீயும் இப்படி பேசுற என்று அதிர்ந்து கேட்டார் ராகவன். அவன் நியாயத்தை கேக்குறா இல்ல, அப்படிதான் பேசுவீங்க. இப்படிதான் லலிதா என்னை எல்லாரும் எதுவும் பேச விடாம வாய் அடைச்சிட்டு இருந்தாங்க. உன் தம்பி என்னவோ காணதை கண்டது போல அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறதும், இவர் என்னவோ மருமகளேன்னு அவளை தாங்குறதும், பா இதெல்லாம் பார்க்க சகிக்கல. ஒன்னும் இல்லாத வெறும் சிறுக்கி அவன் கட்டிட்டு வந்ததுக்கே இவர் இப்படி பண்றாருன்னா, ஏய் போது நிறுத்து. அந்த பொண்ணு பாவம், அவன் நல்ல பொண்ணு. இப்படிதாமா எதுக்கு எடுத்தாலும் அவன் நல்ல பொண்ணுன்னு. அப்ப நாங்களா என்ன கெட்டவங்களா? போது நிறுத்து. வந்ததும் வராதுமா அவளையும் ஏன் ஏத்தி விட்டுட்டு இருக்கிற? அப்பா எனக்கே தம்பி மேல கோவம்தான். இதுவே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்ல இடமா பார்த்து அவனுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தா இந்நேரம் எனக்கும் பட்டு புடவை நாத்து சீருன்னு எல்லாம் கிடைச்சிருக்கும். இப்ப பாருங்க, அதெல்லாம் எதுவும் இல்லாம இப்படி வீசின கையும் வெறும் கையுமா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். அவன் வரட்டும் என்று முகத்தை திருப்பினாள் லலிதா. அப்படி சொல்லுடி என் ராசாத்தி, இதுக்கு தாண்டி உன்னை வர சொன்னதே என்று அவளுக்கு திருஷ்டி கழித்தாள் கோதாவரி. ராகவன் அமைதியாக உள்ளே சென்றார். அன்று மாலை மாலினி ஆபீஸிலிருந்து உள்ளே வர சோஃபாவில் அமர்ந்திருந்த லலிதாவை பார்த்து உற்சாகமாக அவளிடம் சென்றாள். அண்ணி வாங்க அண்ணி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அண்ணா வரலையா என்றாள். வருவாரு. அப்படியே நாத்தனார் சீர் வச்சு எங்களுக்கு மரியாதை ரொம்ப செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க பாரு, அப்படியே உன்னை பார்க்க ஓடி வருவாரு என்றாள் லலிதா. மாலினி அதிர்ந்து ராகவனை பார்க்க அவர் பரிதாபமாக அவளை பார்த்து தலையை ஆட்டினார். என்ன அப்படி பாக்குற? உள்ள போய் காப்பிய போட்டு கொண்டு வா. ஏமா இவளை ஏன் வேலைக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம வீட்டுல நிறுத்தி போட வேண்டியதுதானே? ஒன்னும் இல்லாத கழுத வீட்டுல இருந்து வேலை பார்க்காம இப்ப வேலைக்கு போய் என்னத்தை சம்பாதிச்சு கொட்ட போறாளாம். வீட்லயே 1000 வேலை இருக்கு. பேசாம இந்த மாசத்தோட வேலைக்காரிய நிறுத்திட்டு இவளே எல்லா வேலையும் பார்க்க சொல்லுங்க. தண்டத்துக்கு அவளுக்கு வேற சம்பளம் கொடுத்துக்கிட்டு என்றாள் லலிதா. அதுதானே பாத்தியா, அதுக்குதான் நீ வரணும்னு அடிச்சுக்கிட்டேன். இந்த யோசனை எனக்கு தோணல பாரு, அப்படியே செஞ்சிடுவோம் என்றாள் கோதாவரி உற்சாகமாக. 2 நாட்கள் உருண்டோடியது. மாலினியை தனது தாயுடன் சேர்ந்து கொண்டு படாத படுபடுத்தி கொண்டிருந்தாள் லலிதா. பாபு கூறியதிலிருந்து தனது நாத்தனார் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருந்த மாலினிக்கு இன்று ஏமாற்றமே மிஞ்சியது. தனது நாத்தனாரிடம் நல்லபடியாக நடந்து கொண்டு அவளிடம் நல்ல பெயர் எடுத்து தனது மாமியாரின் மனதை மாற்றி அவர்களிடம் நெருங்கிவிட வேண்டும் என்று என்னவெல்லாமோ கற்பனை செய்து கொண்டிருந்த அவளுக்கு இன்று லலிதா தன்னிடம் நடந்து கொள்வதை பார்த்து மிகவும் வருந்தினாள். அன்று காலை மாலினி அவசரமாக எழுந்து வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்க அவளை ஒவ்வொரு வேலையாக வைத்துக் கொண்டிருந்தாள் கோதாவரி. அனைத்து முகம் சுளிக்காமல் மாலினி செய்து கொண்டிருக்க நேரம் 9 ஆகவே அவளுக்கு பரபரப்பாகியது. அத்தை, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்று தயங்கி கொண்டு கூறிக்கொண்டிருந்த மாலினியை முறைத்து கொண்டிருந்தாள் கோதாவரி. என்னடி பெரிய வேலை? எனக்கு இங்க செய்யறதை விட நீ ஒன்னா ஆபீஸுக்கு போய் கிழிக்க போறதில்ல. அதுதானே அம்மா, அதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன் இவளை வேலையில இருந்து நிறுத்துன்னு. அப்பவே நிறுத்திருந்தா இந்நேரம் அவ உன்னை எதிர்த்து இப்படி பேசுவாளா என்று கூறிக்கொண்டு அங்கே வந்தாள் லலிதா. அண்ணி நான் அத்தைய. ஏய் ஒன்னும் பேசாத, பேசாம உள்ள போய் வேலையை பாரு. வேலைக்கும் போக வேண்டாம், ஒன்னும் போக வேண்டாம் என்றாள் லலிதா. அக்கா என்ன இது, அவளையே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ற என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தான் பாபு. வாடா வா, உனக்காக தான் பாத்துட்டு இருக்கிறேன். அம்மா சொன்னது சரியாதான் இருக்கு. என்னவோ வரும்போதே உன் பொண்டாட்டிக்கு அப்படி வக்காலத்து வாங்கிட்டு வர. பாத்தியா, நான் சொன்னா கேட்டியா? பாரு நீயே என்றாள் கோதாவரி. அக்கா என்று பாபு ஏதோ கூற வர, என்னங்க வாங்க முதல்ல உள்ள போய் குளிச்சுட்டு சாப்பிடலாம் என்று பரபரப்பாக அவனை பிடித்து இழுத்தாள் மாலினி. உள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கு மந்திரம் ஓதி எங்க கிட்ட சண்டை வாங்க வைக்கலான்னு ஐடியா போடுறியா என்றாள் கோதாவரி. அடேங்கப்பா,
நல்ல பசுப்பு கறியை தான் பிடிச்சிருக்கான். அக்கா, என்னக்கா நீயும் அம்மா போலயே பேசுற? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆ, இவளையும் நம்ம கையில போட்டுக்கலான்னு சொல்லி கொடுத்தாளா உன் பொண்டாட்டி? அம்மா என்று கத்தினான் பாபு. நிலைமை முற்றி கொண்டிருப்பதை பார்த்த மாலினிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் ராகவனை அதிர்ந்து பார்த்தாள். ராகவன் ஒன்றும் புரியாமல் அமைதியாக நிற்க, ஏங்க வாங்க உள்ள போலாம். ஏங்க வந்ததும் வராதுமா, அப்புறம் பேசிக்கலாம் வாங்க என்று பாபுவின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு தவித்தாள். என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு. அம்மா போதும், நானும் தான் பாக்குறேன். நீங்க தான் அவளை பார்த்தாலே ஆகாதுன்னு இருக்கீங்க. இப்ப அக்காவையும் கூட்டு சேர்த்துக்கிட்டீங்களா? ஏங்கா நீயும் ஒரு பொண்ணு தானே, நீயும் அடுத்தவங்க வீட்டுக்கு வாழ போனவ தானே, நீயும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி அவளை பேசலாமா? ஓ, அப்ப நான் உன் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறேன்னு சொல்ல வரியா? அது சரி, நீ என்ன பண்ணுவ? புது பொண்டாட்டி மயக்கத்துல நீ பேசுற. அம்மா நான் வரேம்மா, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா எனக்கு மரியாதை இல்லை என்றாள் லலிதா. அண்ணி என்ன நீ, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அவர் உங்களை அப்படிலாம் சொல்ல மாட்டாரு, அவருக்கு உங்க மேல பாசம் அதிகம் என்றாள் மாலினி. ஆ போதுண்டி, நீ வந்ததும் என்னை என் பையன்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்ப என் பொண்ணை பிரிக்கிறியா? இந்த ஆளு எப்பவோ மாறிட்டாரு. அம்மாடி லலிதா, பாத்தியா, இப்ப நீயும் போயிட்டா எனக்கு நீங்க யாரும் இல்ல என்றாள் கோதாவரி. பாபு நீ பேசாம உள்ள போ. மாலினி அவனை கூட்டிட்டு போமா, இவளுங்களுக்கு வேற வேலை இல்லை என்று உள்ளே சென்றார் ராகவன். மாலினியும் பாபும் உள்ளே சென்றனர். பாத்தியாடி இந்த மனுஷனை, அவளுக்கு என்கிட்ட பயம் குறையிறதே இவரால தான். அம்மா அதை விடுங்க, நான் ஒருத்தி இருக்கும் போது நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? அவ கிடக்கறா, நீங்க பேசாம கிளம்பி என் கூட வாங்க, ஒரு வாரம் அங்க இருந்துட்டு வருவீங்க என்றாள். ஆ நான் வருவேன், ஆனா இந்த மாசம் வட்டி காசு இன்னும் வெளியில வசூலாகல. நான் அங்க வந்துட்டா இதுதான் சாக்குன்னு ஏமாத்திடுவாங்க, அதுதான் பாக்கறேன் என்றாள் கோதாவரி. அம்மா பேசாம என் கூட வாங்கம்மா, வட்டி காசு எங்கேயும் போகாது, உங்களை யாராவது ஏமாத்த முடியுமா? அதுக்கு இல்லடி, நான் உன் கூட வந்துட்டா அப்புறம் இந்த பொண்ணுக்கு சுத்தமா பயம் போயிடும். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, கொஞ்ச நாள் போகட்டும். அவன் கல்யாணம் ஆன ஜோர்ல இருக்கிறான், கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சலிச்சிடும். அப்புறம் நம்ம அவளை என்ன பண்ணாலும் அவன் கண்டுக்க மாட்டான். அதுக்கு இப்ப நீங்க விட்டுதான் பிடிக்கணும். இப்ப என் கூட வாங்க, அப்புறம் ஊர்ல இருந்து வந்ததும் அவளை பாத்துக்கலாம். இப்ப நீங்க அவளை எதனா சொல்ல அவன் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஆமா லலிதா, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு அவன் முகத்தை பார்க்க எரிச்சலாதான் இருக்கு. ஊர்ல வந்து உன் கூட ஒரு வாரம் நிம்மதியா இருந்துட்டு வரேன். ஆமாம்மா, அதுக்குள்ள இவளையும் நாம என்ன பண்றதுன்னு ஒரு யோசனை பண்ணுவோம். பேசாம கிளம்பி என் கூட வாங்க என்றாள் லலிதா. அன்று மதியமே இருவரும் கிளம்பி ஊருக்கு செல்ல அவர்களை பார்த்த லலிதாவின் கணவன் சங்கர் அவர்களை வரவேற்றான். தனது மகள் மருமகனின் உபசரிப்பில் 2 நாட்கள் நிம்மதியாக காலத்தை தள்ளி கொண்டிருந்த கோதாவரிக்கு இடையிடையே மாலினியை எப்படி வீட்டை விட்டு துரத்துவது என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. என்னம்மா ரொம்ப நேரம் எது யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று காப்பியுடன் வந்து அவள் அருகில் அமர்ந்தாள் லலிதா. ஒன்னும் இல்லடி, அந்த மாலினி எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு பாக்குறேன். என்னதான் சித்திரவதை பண்ணாலும் எல்லாத்துக்கும் கம்முன்னு போறா. எதிர்த்து எதனா பேசினா இதுதான் சக்கன அவளை பிடிச்சி ஒரு உழுப்பு உலுக்கி சண்டைய பெருசாக்கி அப்படியே வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா அவ என்னவோ ஊம கொட்டா மாதிரி இருக்கிறா. அதுதான் பாக்கறேன் என்றாள். இதற்குள் ஒரு இளம் பெண்ணும் அவளுடன் ஒரு வயதானவரும் வர லலிதா எழுந்து சென்று அவர்களிடம் ஏதோ பேசிவிட்டு அவர்கள் கொடுத்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கி கொண்டு மாடியில் இருக்கும் தனது கணவர் சங்கரின் ஆபீஸ் ரூமிற்கு அனுப்பினாள். சிரித்த முகத்துடன் உள்ளே வந்து கொண்டிருந்த லலிதாவை பார்த்த கோதாவரி, என்னம்மா யாரு அவங்க, என்னது ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாங்க என்றாள். அதுவாமா, அந்த பொண்ணு பேரு நீலா, அது அவங்க அப்பா என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு போன வருஷம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இந்த சின்ன பொண்ணுக்கா? ஆமாமா, பாவம், அந்த பொண்ணும் இப்பதான் டிகிரி முடிச்சா. சரி, உடம்புல தெம்பு இருக்கும் போதே ஏதோ இருக்கிறத வச்சு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலான்னு கட்டி கொடுத்தாரு. ஆனா பாருங்க, பணத்தாசை பிடிச்ச அவங்க மாமியார்காரி பொண்ணு பார்க்க நல்லா இருக்கா, எனக்கு ரொம்ப ஒன்றும் வேண்டாம், பொண்ணை கட்டி கொடுத்தா போதுன்னு முதல்ல கட்டிக்கிட்டு போயிட்டு அப்புறம் ஒவ்வொன்னா கேட்டு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கா. அம்மா இல்லாத பொண்ணு, தன் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த தன்னோட பொண்ணு சித்திரவதைப்படக்கூடாதுன்னு அவங்க கேட்கறதெல்லாம் கடனை உடனே வாங்கி செஞ்சிருக்காரு.
ஆனா அவர் கொடுக்க கொடுக்க அதுக்கு ஆசை அதிகமாகி அந்த பொண்ணை போட்டு அடிக்க உதைக்கன்னு ஆரம்பிச்சிருக்கா. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அடியை தாக்க முடியாம வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட அழுதுருக்கா. தன்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவரு கலங்கி போயிருந்தப்பதான் என்கிட்ட விஷயத்த சொன்னாரு. நான் உடனே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். உடனே அவர் அவங்கள கூப்பிட்டு தைரியம் சொல்லி அவங்கள வச்சு அந்த பொம்பளை மேல கேச போட்டு உள்ள தள்ளிட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த பொம்பளை அவ புருஷன் பையன் எல்லாருக்கும் ஸ்டேஷன்ல நல்லா அடி என்று சிரித்தாள் லலிதா. என்னடி சொல்ற? மருமக கிட்ட பணம் கேட்டதுக்கு அவங்கள அடிச்சு ஜெயில போட்டாங்க என்று அலறினாள் கோதாவரி. ஆமாமா, இப்பெல்லாம் சட்டம் பொண்ணுங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. அந்த காலம் போலெல்லாம் வரதட்சணை அது இதுன்னு கேட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களை ஒன்னும் செஞ்சிட முடியாது. அவங்க ஒரு கேஸ் கொடுத்தா குடும்பத்தோட போய் களி தின்ன வேண்டியதுதான் என்றாள். கோதாவரியின் முகத்தில் ஈயாடவில்லை. என்னடி சொல்ற? அப்ப அந்த மாலினி பொண்ணும் நம்ம மேல கேச கொடுத்துட்டா நாமளும் நாளைக்கு இதே போலதான் உள்ள போய் உட்காரணுமா? ஆமாமா, ஆனா அவளாவது நம்ம மேல கேஸ் கொடுக்கறதாவது ஒரு பயந்தாங்கோழி. நீ வேற ஒருத்தி. இப்ப வந்தாலே அந்த பொண்ணு அவ கூட தான் பார்க்க சாதுவா இருக்கா. அவளுக்கு தைரியம் கொடுத்து உன் புருஷனே அவங்க மாமியாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது போல எவனாவது இவளுக்கு தைரியம் கொடுத்து உள்ள தூக்கி என்ன வச்சுட்டா நான் என்ன பண்றது? அம்மா, நீங்களா எதுக்கு கற்பனை பண்ணிக்கிறீங்க? ஏய், பேசாம இருடி. அவ வேற வேலைக்கு போற பொண்ணு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளுக்கு கோவம் வந்து ஏதாவது எடை கூட ஆகிட்டா என்ன பண்றது? அப்புறம் என் மானமே போயிடும். பேசாம நான் அவகிட்ட நல்லபடியாவே போறதுதான் நல்லது. சரி, நான் இப்பவே ஊருக்கு கிளம்புறேன். எனக்கு என்னவோ போல இருக்கு. நான் வேற ஊர்ல இருந்து வந்து உன்னை பாத்துக்கிறேன்டின்னு அவகிட்ட சவால் விட்டுட்டு வந்தேன். அந்த பயத்துல அந்த பொண்ணு ஏதாவது ஏடா கூடமா போய் போலீஸ்ல சொல்லிட போறா. உன் அப்பாவே அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போவாரு என்று கடகடவனை எழுந்து கிளம்பினாள். அன்று மாலை வாசலில் கார் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கி கொண்டிருந்த கோதாவரியை பார்த்து சற்று பயந்து கொண்டு சென்ற மாலினி அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கினாள். அம்மாடி, நீ இருமா, நானே எடுத்துக்கிறேன். பாவம், நீ ஏன் ஆபீஸுக்கு போயிட்டு டயர்டா வந்திருப்ப என்றாள் கோதாவரி. தனது மாமியாரை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த மாலினி, அத்தை இல்ல அத்தை, நீங்க சொன்னது போல நான் அன்னைக்கே வேலையை விட்டுட்டேன். இப்ப வீட்டுலதான் இருக்கேன் என்றாள். என்னம்மா சொல்ற? நான் ஏதோ அன்னைக்கு சொன்னதுக்காக நீயே உனக்கு பிடிச்ச வேலையை விட்ட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பேசாம நீ நாளையில இருந்து வேலைக்கு போ. சரி சரி, நான் உனக்காக ஊர்ல இருந்து பால்கோவா அதிரசம் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன் பாரு. அந்த ஊர்ல இதெல்லாம் நல்லா இருக்கும். வா, வந்து சாப்பிடு. அப்புறம் அதுல பட்டு புடவையும் இருக்கு. உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்க. உன் நாத்தனார் காரி தான் எடுத்து கொடுத்துனுப்புனா. சரி, நான் உள்ள போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். கசகசன்னு இருக்கு என்று உள்ளே சென்றாள். மாலினி தனது மாமியாரை அதிசயத்துடன் பார்த்து கொண்டு மலைத்து நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா உன் மாமியாரை அப்படி பாக்குற என்று சிரித்து கொண்டே அங்கே வந்தார் ராகவன். மாமா, அத்தை என்கிட்ட பாசமா பேசுறாங்க. எனக்காக பால்கோவா அதிரசம் எல்லாம் வாங்கி வந்திருக்காங்க. என்ன நாளையிலிருந்து வேலைக்கு போக சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. அத்தை மாறிட்டாங்க. நான் ஆசைப்பட்டது போல மாறிட்டாங்க. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் வணங்கின கடவுள் என்ன கைவிடல. ஆமா, அப்படியே எங்க அக்காக்கும் நன்றி சொல்லிடு என்று போனை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான் பாபு. என்னங்க சொல்றீங்க? ஆமா மாலினி, நான் இன்னைக்கு ஆபீஸ் விஷயமா ஊருக்கு போனேனே. ஆக்சுவலா நான் திருச்சிக்கு போகல, எங்க அக்கா வீட்டுக்கு தான் போனேன். அங்க போய் நடந்த விஷயத்தை எல்லாம் எங்க அக்கா மாமா கிட்ட சொன்னேன். அப்பதான் எங்க மாமா எனக்கு ஒரு ஐடியா சொன்னாரு. நாம அத்தைய திருத்தணும்னா அவங்கள எதிர்த்து நடந்துகிட்டா சரிப்படாது. அவங்க பக்கமாவே போய் தான் திருத்தணும். அதனால உங்க அக்காவை அங்க அனுப்பி அவங்க பக்கம் பேசுறது போல பேசி அவங்கள இங்க வர வச்சு அப்புறம் அவங்கள மாத்தி அனுப்புறேன். நீ நான் சொல்றது போல மட்டும் நடந்துக்கோன்னு சொன்னாரு. அதுதான் அன்னைக்கு எங்க அக்கா வந்தது, உன்னை கொடுமைப்படுத்துறா போல நடந்துகிட்டது, என்கிட்ட சண்டை போட்டது, எங்க அம்மாவை அவ கூட்டிட்டு போனதெல்லாம் என்றான் பாபு. ஆமாம்மா, நானும் முதல்ல என் பொண்ணோட நடவடிக்கையை பார்த்து பயந்துட்டேன். அப்புறம்தான் அவன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா பாபு தான் வேண்டாம், அவளுக்கு இப்பத்திக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு சொன்னான். மாலினி கலங்கிய கண்களுடன் நின்று கொண்டிருக்க லலிதாவிடமிருந்து போன் வந்தது. பேசு, எங்க அக்கா தான் வீடியோ கால்ல கூப்பிடுறா என்றான் பாபு சிரித்து கொண்டு. போனை ஆன் செய்த மாலினி நான் தழுத்தழுக்க, அண்ணி
என்று அழைத்தாள். என்ன தம்பி பொண்டாட்டி, எப்படி இருக்க? உங்க மாமியார் இப்ப நீ நினைச்சது போல உன்கிட்ட பாசமா இருக்காங்களா என்று சிரித்தாள். அண்ணி நான் ஏய், என்ன இது கண்ணத்தோட சின்ன குழந்தை போல. இந்த பாரு, நீ என் தம்பி பொண்டாட்டியா இருந்தாலும் எனக்கு குழந்தை போலதான், சரியா? இனிமேலும் சந்தோஷமா நிம்மதியா உன் வாழ்க்கைய ஆரம்பி. எங்க அம்மாவால உனக்கு இனி எந்த தொந்தரவும் வராது என்றாள். இதற்குள் அவளிடம் இருந்து போனை வாங்கிய பாபு, ஏமா வக்கீல் சம்சாரம், எப்படி அம்மா மனசை மாத்தினீங்க என்று கேட்டுக்கொண்டு சிரித்தான். எல்லாம் எங்க வீட்டுக்காரு ட்ரைனிங் தான்டா. நேத்து அம்மா மாலினி எப்படிலாம் சித்திரவதை பண்ணி வீட்டை விட்டு துரத்தணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு என்கிட்டயே ஐடியா வேற கேட்டாங்கன்னா பாரு. இவங்களை எப்படி திருத்துறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அங்க எங்க ஆபீஸ் செக்யூரிட்டியும் அவங்க பொண்ணும் வந்தாங்க. அந்த பொண்ணு பிடெக் படிக்கிறா. எங்க வீட்டுக்காரதான் அவளை படிக்க வச்சிட்டு இருக்காரு. எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி வேலையும் கிடைச்சிடுச்சுன்னு ஸ்வீட்டோட வந்து நின்னா. அதை பார்த்துட்டு அம்மா என்ன எதுன்னு என்னை விசாரிக்க, இதுதான் சாக்குன்னு நான் ஒரு கதையை விட்டு அம்மாவை நல்ல பயம் கட்டிட்டேன். அதை நம்பி அம்மாவும் பயந்துட்டாங்க. அதோட வெளிப்பாடுதான் இதெல்லாம் என்று சிரித்தாள். அது சரி, பேசாம நீயும் மாமா போல வக்கீல் ஆகிடலாம் என்று சிரித்தான். இதை கேட்டு லலிதாவும் சிரிக்க ராகவனும் சிரித்தார். சரி வக்கீலம்மா, எங்க கேஸுக்கு என்ன ஃபீஸு என்றான் பாபு. ஃபீஸா? இன்னும் 10 மாசத்துல நான் அத்தையாகணும், அதுதான் ஃபீஸு என்றாள் லலிதா. இதை கேட்டு மாலினி முகம் வெட்கத்தால் சிவக்க பாபுவை பார்த்தாள். கவலைப்படாத, 10 மாசம் என்ன, இன்னும் 8 மாசத்துல நீ அத்தையாகிடுவ. உன் தம்பி பொண்டாட்டி 2 மாசம் முழுகாம இருக்கா என்றார் ராகவன். அப்படி போடு என்றாள் லலிதா. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் நாத்தனார் கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.